போகிறது வந்து கரம் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்பயுமே பாய் வீட்டு பிரியாணிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ரசிகர்கள் இருக்க தான் செய்வாங்க. எல்லாருக்குமே அந்த பிரியாணிஸ் தான் ரொம்ப பிடிக்கும். எந்த கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த பிரியாணி நாங்களும் பாயின்றதுனால அந்த பிரியாணி பொடி எப்படி செய்கிறதுன்றத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு இன்றைக்கி நான் நினச்சேன். ஸோ அது வந்து எல்லோரும் அரைக்கிற மாதிரி தான் அதோட ப்ரொப்போர்ஷன் இருக்குது. ஸ்பெஷலாக எதுவும் ஆட் பண்ணுறோமான்னு தெரியும் இல்லையா? அதுக்காண்டி இன்றைக்கி வந்து நம்ம கரம் மசாலா எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஃபஸ்ட்டு வந்து பட்டை ஒரு 25 கிராம் எடுத்துக்கிறேன். பட்டை வந்து பார்த்திங்கன்னா 25 கிராம். கிராமில் ஒரு 2-3 பட்டை எடுத்து வச்சுக்கோங்க. நான் அதிகமாக பட்டை ஃப்ளேவர் இருந்தால் நல்லா இருக்காது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு ஒரு 25 கிராம். நீங்கள் கடையில் வாங்கும்போதே 25 கிராம் பேக்கெட் பண்ணி வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடு சேர்த்து வந்து நான் கொஞ்சம் அன்னாசிப்பூ சேர்த்துப்பேன். எப்பயுமே அன்னாசிப்பூ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃப்ளேவர் அப்படிங்கிறதுனால ஒரு 3லேருந்து 4 பூ மட்டும் சேர்த்துக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் இதோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா கசகசா. அது ஒரு 25 கிராம் இல்லை 10லேருந்து 15 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தான் வந்து நம்ம கரம் மசாலாவுக்கு சேர்த்து அரைக்கக்கூடிய பொருட்கள். எல்லாமே ஈவன் ப்ரொப்போர்ஷனில் எடுத்துக்கோங்க. பட்டை மட்டும் 1-2 கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து ஸ்ட்ராங் ஃப்ளேவர். அன்னாசிப்பூ அதிகமாக சேர்க்கக்கூடாது. இதுதான் ப்ரொப்போர்ஷன். இப்போ வந்து நம்ம இதை மிக்சியில் அரைச்சிக்கலாம். இது ரொம்ப வறுத்து அரைக்கணும் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நீங்கள் நார்மலாகவே போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சி ஒரு டைட்டான கண்டெய்னரில் வச்சுக்கணும். வாங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். நைஸாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து திரளாக இருக்கிற மாதிரி தான் அரைக்கணும். இது பாருங்கள், இந்த ரேஞ்சுக்கு அரைச்சா போதும். இங்கே ரொம்ப தூள் அரைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட்டே கிடைக்காது. நீங்கள் இந்த மாதிரி சமைக்கும் பொழுது போடும்போது இதிலேருந்து கொஞ்சம் வந்து எசன்ஸ்லாம் இறங்கும். ரொம்ப நைஸாக அரைச்சிட்டிங்கன்னா அது வந்து ஃப்ளேவர்ஸ்லாம் காற்றுலேயே போயிடும். இந்த மாதிரி இருக்கணும். இது நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. எப்போ தேவையோ அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். உங்களுக்கு தேவையானப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே நண்பர்களே, அடுத்த வீடியோவில் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா பாய், see you.